காதலர் தினம். காலையில இருந்து ரேடியோவை திறந்தா ஒரே காதலி, கள்ள காதலி, கடவுள காதலி, உலகத்தை காதலி, காற்ற காதலி, காதலி காதலி காதலி. கோல் எடுக்கிறதும் பாட்டு கேட்கிறதும் வாழ்த்து சொல்றதும் SMS பண்றதும் நம்மளுக்கு யாரு என்று விளங்குதுண்டா முஸ்லிம்கள் தான் கூட போறாங்க. முஸ்லிம்கள் கொண்டாடுறாங்க. எப்படி இந்த தினம் வந்தது அப்படிங்கறத நாங்க சிந்திச்சுக்கோம். இந்த காதலர் தினம் எப்படி வந்தது, யாரு இதை உருவாக்கி விட்டா, நாங்க எதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு எப்ப விடியிற காத்துக்கிட்டு இருந்தோம், என்ன நடந்துச்சு? போன்ல SMS மௌலவி என்று தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஒரு SMS அனுப்பினார்கள், ஹாப்பி வேலண்டைன் டே. அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நம்முடைய சமூகம் அலையில். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை கூடுதலாக கொண்டாடக்கூடியவர்கள் யார்? முஸ்லிம்களிடத்தில் மாணவர்கள் கூடுதலாக கொண்டாடுகிறார்கள். பாடசாலை தெருக்கள், பாடசாலை சுவர்கள், டியூட்டரி ரோட்டுகள், அதுக்கு முன்னால் உள்ள சந்திகள் இன்னைக்கு ஹாப்பி வேலண்டைன் டே சொல்லி இன்னைக்கு வாழ்த்து செய்தி அடிக்கப்படுறதும், இன்னைக்கு கிஃப்டுகள் கொடுக்கிறதும், இன்னைக்கு பார்த்து சாக்லேட் கொடுக்கிறதும், இப்படி இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாடத்த நம்முடைய ஊர் சுவர்களும் நோட்டீஸ்களும் இதை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. வெட்கம் இல்லையா? இதுக்கு யாரு வழி வைக்கின்றோம்? நம்முடைய வாலிபர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு யாரு போனுக்கு காசு போடுகின்றோம்? SMS பண்ணுகின்றார்கள். பெரியவர்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சமூகத்திலே நாங்கள் எல்லாம் யார்? அவ்வளவு பேர் நாங்கள் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலின் அன் ராயத்திஹி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நீங்கள் உங்களுடைய பிரஜைகளை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். எனக்கு பொறுப்பு கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி விட்டார்கள். நம்முடைய கண்காணிப்புக்கு கீழே இருப்பது யார்? ஒரு ஆசிரியர்களுக்கு மாணவர் பொறுப்பு, ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தை பொறுப்பு, ஒரு தாய்க்கு தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் பொறுப்பு, ஒரு அண்ணனுக்கு தம்பி பொறுப்பு, தங்கை பொறுப்பு, ஒரு சகோதரிக்கு தன்னுடைய கீழே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு, ஒரு குழந்தைக்கு தகப்பனுக்கு ஒசியத் செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது, ஒரு தகப்பனுக்கு குழந்தைக்கு ஒசியத்து செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி ஆளுக்கால் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத். மூமினான ஆண்களும் பெண்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் ஆளுக்கால் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றனர். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று சொன்ன இந்த மார்க்கம் இந்த சமூகத்தில் இருக்கிற கேடு நாம கண்காணிக்காதது. இஸ்லாம் சொல்லிட்ட அந்த சட்டங்களை பேண வேண்டும், போட்ட வேலிகள் மீறப்படக்கூடாது, நம்முடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டும். இப்படி நாங்க ஒரு கண்காணிப்பு செய்யலாட்டி இந்த வேலண்டைன்ஸ் டே விபச்சார டேயாக மறுபடியும் லூப்பர்ஸ் காலியா டேயாக மாறதுக்கு அவ்வளவு காலம் எடுக்காது என்பதை நான் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்